الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் கொண்ட மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் அல் முக்தாராத் இந்த கிதாபின் பாடங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இப்பொழுது அதிலே நாம் 8வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு இலக்கிய ரீதியாகவும் அதப் ரீதியாகவும் மிக ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டியான கிதாபாக இருக்கிறது. இதில் ஆயத்துகளும் ஹதீஸ்களும் சொல்லி ஒவ்வொன்றாக இலக்கிய நயம் நமக்கு பேசப்பட்டது. ஆரம்பமாக ஆயத்துகள் சம்பந்தமான இலக்கியங்கள் சொல்லப்பட்டு, இப்பொழுது ஹதீஸ்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜவாமி அல் கலிம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அற்புத வாசகங்கள், வாக்கியங்கள் நமக்கு முன்னால் சொல்லப்பட இருக்கிறது. நாம் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக நமக்கு இந்த சேவையை, இந்த ஒரு பெரிய ஒரு நலவினை ஈட்டித்தரக்கூடிய ஜாமிஅத்துர் ரகீப் அவர்கள் செய்யக்கூடிய பெரிய ஒரு நன்மைக்குரிய காரியம். நாம் நன்மையில் ஒன்று சேருவோம், இன்னும் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். எந்த அளவிற்கென்றால், உடலால், துவாவினால், சிந்தனையினால், எல்லா விதத்திலும் ஆதரவு தந்து கொண்டிருக்க வேண்டும். அதிலே ஒரு வகையான தங்களால் முடிந்த அளவு நன்கொடைகளை கொடுத்து இந்த நிறுவனத்திற்கு ஆதரவு தரலாம். அந்த அடிப்படையிலே அதற்குரிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. QR ஸ்கேனர் கோடும் இங்கு தரப்பட்டுள்ளது. இதிலே நாம் நம்மால் முடிந்த அளவு உயர்ந்த நன்கொடைகளை வணங்கி நலவினையும் அல்லாவின் திருப்தியையும் அடைவோமாக. நாம் இப்பொழுது பாடத்திற்குள் நுழைவோம். வாருங்கள். ஜவாமி அல் கலிம், ஒன்று சேர்ந்த கூட்டான வார்த்தைகள். அதிலே பார்ட் 2 ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயான், அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். நாம் முன்னால் சொன்னதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவு வஹி தவழும் புனிதமான நாவு. அதேபோல் அவர்களுடைய பேச்சே அற்புதமாகத்தான் இருக்கிறது. அந்த உபதேசங்களில் நமக்கு சொல்லப்பட்ட சில விஷயங்களை இங்கு சுருக்கமாக தந்துவிட்டு அதற்கு பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் இந்த பாடத்திலே பார்க்க இருக்கக்கூடிய விஷயத்தின் சாரம்சம், சுருக்கம் என்று எடுத்துக்கொண்டால், பயனுள்ள கல்வியை தேட வேண்டும். கல்வியை பயனுள்ளதாக இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் தரக்கூடியதாக ஆக்க வேண்டும். அடுத்ததாக உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். உள்ளம் குருடாகிவிடக் கூடாது. உள்ளத்தை பாதுகாப்பாக, தூய்மையானதாக, ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று அது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா வழங்கிய பொருளிலிருந்து நாம் அதிகமாக கொடை கொடுக்க வேண்டும். நாம் யாசகம் கேட்பது, அடுத்தவரை எதிர்பார்த்து அவரிடம் வாங்கி கொள்வது, இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் கொடைத்தன்மையுடைய மனிதனாக, அல்லாஹ்விற்கு பிடித்த நல்லவராக நாம் மாற வேண்டும். நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையில் பேராசை என்பது இருக்கவே கூடாது. பேராசை என்பது ஒரு மனிதனை ஒன்றுமில்லாமல் அழித்துவிடும். எனவே பேராசையின்மையோடு நாம் வாழ்க்கையை துவங்க வேண்டும். அதேபோல் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே இது ஒரு குறுகிய நிலையில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இந்த வாழ்க்கை வாழ்வதன் அசல் நோக்கமே மறுமைக்குரிய தயாரிப்பை செய்ய வேண்டும் என்பதுதான். மன்தான் நப்சஹு அமில லிமா பாதல் மௌத் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நாம் யோசிக்க வேண்டும். அதற்காக நம்மை தயார்படுத்த வேண்டும். இந்த உலகத்துல நம்ம ஒரு போக்காக கழித்து விட்டு அதுக்கு பிறகு மௌத் நேரத்துல நம்ம ரொம்ப
அல்லாட்ட முன்னாடி நிற்கிறது சக்கராத் ஹால் நெருங்கினதுக்கு பிறகு. அதே போல மறுமையில போய் வருத்தப்படுறதுல எந்த பயனும் கிடையாது. அடுத்ததாக இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹுடைய இபாதத்தில் நாம தொடர்பு இருக்கணும். எந்த அளவுக்கு என்றால் முழுமையான உள்ளத்தோடு அந்த இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக தொழுகை பேணுதலாக தொழுதல், அதேபோல் உரிய நேரத்திலே தொழுவது, தாமதப்படுத்தாமல் பின்தள்ளாமல் இருப்பது, அதேபோல் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய விஷயத்திலேயும் உண்மையான சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய தியானத்தோடு நாம் அல்லாஹ்வை தியானிக்க வேண்டும். அதல்லாம உள்ளத்துல வேற ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டு நாவுல திக்ர் செய்யறது அது சரியல்ல. மாறாக உள்ள அச்சத்தோடு உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்தம் இருக்கணும். நாவுலையும் சுபஹானல்லாங்கிற வார்த்தையை தவழணும். அல்லாஹ்வுடைய புகழை உள்ளத்தில் நினைக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவிலும் தவழ வேண்டும். இப்படிப்பட்ட திக்ர் தான் உண்மையான நலவை ஈட்டி தரக்கூடியது. அதே போன்று அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த இடங்களிலேயும் இஹ்லாஸை நமக்கு முக்கிய ஒரு ஆயுதமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நம்முடைய திக்ரும் தொழுகையும் பயனற்றதாக ஆகிவிடும். அதேபோல் பொய் எந்த நிலையிலேயும் பேசக்கூடாது. பொய் மனிதனை அழித்து இல்லாமல் ஆக்கிவிடும். உண்மைத்தான் உண்மையான வெற்றியை ஈட்டித்தரும். எனவே பொய் சொல்லக்கூடிய நாவை நம்முடைய நாவாக ஆகிவிடக் கூடாது. பொய் சொல்வது என்பது மிக கெட்டதாக இருக்கிறது. அதேபோல் போதும் என்ற அந்த மனம் எண்ணம் இருக்க வேண்டும். எத்தனையோ சொன்ன பேராசையின் முன்னாடி வந்துச்சு. அதே மாதிரி அவா பிடிச்ச மாதிரி மனிதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அதாவது தங்கத்தாலான ஒரு ஓடை இருந்தால் இன்னொரு ஓடைக்கு ஆசைப்படுவோம். இப்படி ரெண்டு இருந்தால் இது மனிதனுடைய நிலையா இருக்கு. அதனால போதும் என்ற மனதோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதுதான் உண்மையான சீமான் தனமாக இருக்கிறது. அதேபோல் வாழ்க்கையினுடைய அசல் விஷயமான தக்வா இறையச்சம் இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் ஒன்றுமில்லாமல் பயனில்லாமல் போய்விடும். அதனால இறையச்சத்தோடு தக்வாவுடைய வாழ்க்கையை நம்முடைய அசலான வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். யக்கீன் நம்பிக்கையை முழுமையாக அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். யக்கீனோடு நாம் வாழ பழக வேண்டும். உலகத்தில் உள்ள எப்போ யக்கீன் உள்ளத்துல இஸ்திக்ராரா நிலையாக ஆகிவிடுமோ அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய செயலும் அமலும் ஒளிமெருகின்றதாக ஆகிவிடும். அதேபோல் சில விஷயங்களை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒப்பாரி வைத்தல். ஒரு இறந்து போயிட்டாருன்னா அங்கே ஒப்பாரி வச்சு அழுகிறது, அப்புறம் அதை கன்னத்தில் அடிக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ஜாஹிலியாவுடைய பழக்கம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதையெல்லாம் தவிர்த்து கொள்வது. அடுத்து மோசடி என்பது எந்த நிலையில இருக்கக்கூடாது. குறிப்பாக கனிமத்தில் மோசடி செய்வதுங்கிறது பெரும் மோசடியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில எங்கேயுமே மோசடி செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். அதேபோல் நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட அந்த பொருளை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜக்காத்தாக கொடுப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஜக்காத் கொடுக்காம அதை சேர்த்து வச்சோன்னு சொன்னா அது நாளை மறுமை நாள்ல நமக்கு நெருப்பாக மாற்றப்பட்டு நம்மிலேயே உடலிலே சூடுபடுத்தப்படும், இன்னும் பல வேதனைக்கு உள்ளாக்கப்படும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். அதே போல் சொல்லப்படுகிறது தவறான கவிதைகள், பாடல்கள். நல்ல கருத்துள்ள விஷயங்களை பேசுறோம், விஷயங்களை சொல்றோம், விஷயங்களை ஒரு சின்ன ஒரு ராகமாக கூட என்ன செய்யறாரு, ஒரு புதுவிதமான தன்னுடைய சொந்த ராகத்துல படிக்கிறாரு, அல்லது கவிதையை சொல்றாரு. கருத்துள்ள கவிதையா இருக்குது, அறிவுள்ள கவிதையாக இருக்குது, உணர்வு அதாவது புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நல்ல கவிதைகளாக இருக்கிறது என்றால் அது போன்ற கவிதைகள் பரவாயில்லை. ஆனால் வீணான தவறான அதே போல தடுக்கப்பட்ட அருவருக்கத்தக்க ஆபாசமான இந்த கவிதைகள் எல்லாம் பேசுவது, சொல்வது, படிப்பது அனைத்துமே தவறான விஷயமாக இருக்கிறது. இது ஷைத்தானுடைய பேச்சுக்கள் இருந்து, ஷைத்தானுடைய இசையிலிருந்து உள்ளதாக இருக்கிறது, கருவிகளிலிருந்து. அதனால் நம்முடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசங்களை நம்முடைய தலையாய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நம் வாழ்க்கையில் ஆக்கி அதை நாம் அமல் செய்ய முயல வேண்டும். இதுதான் நம்முடைய இம்மை மறுமையின் முழு வெற்றி ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புறத்திலிருந்து ஏவப்பட்ட விஷயங்களும் சரி, அதை கடைபிடிக்க வேண்டும். தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றி ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படி உண்மையான தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை, பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. ஆமீன். பாருங்கள், இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம். பாடத்தின் விளக்கங்களை காண்போம். பாருங்கள், செல்லலாம்.
بسم الله الرحمن الرحيم وخير العلم ما نفع فإن أصدق الحديث என்பதுல அஸ்தக விட இது என்னது ஹைராங்கிறது அத்தஃபாவுது ஹைரல் இல்மி கல்வியில் மிகச் சிறந்தது மா நஃபஅ எந்த ஒன்று பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த கல்விதான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. பயனளிக்கக்கூடிய கல்விதான் பிரயோஜனம் உள்ளது என்பதாக சிறந்தது என்பதாக வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக பயனற்ற கல்வி விட்டு துவாவும் செய்திருக்கிறார். பயனில்லாத கல்வி விட்டு பாதுகாப்பு தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பயன் தராத அந்த கல்வி விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக அண்ணன் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இல்முங்கிறது இந்த உலகத்திற்கும் பயன் தரணும், மறுமைக்கும் ஆகரத்திற்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் உண்மையான சிறந்த கல்வியாக இல்மாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இந்த இல்ம் எந்த அளவுக்கு பயன் தருதுன்னு சொன்னா, ஹதீஸ்ல வர மாதிரி 3 விஷயங்கள் சதகத்துன் ஜாரியா மாதிரி நிலையான பயன் தந்து கொண்டே இருக்கும், பிரயோஜனம் தந்து கொண்டே இருக்கும். அதுல இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய இல்ம், பயன் தரக்கூடிய இல்முன் ஒரு இல்மு இன்தஃபா பிஹினா அதை கொண்டு பயன்பெறப்படுகிறதே அப்படிப்பட்ட கல்வி. அப்ப அது கபருக்கும் சரி மறுமையிலும் சரி நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட இல்மு தான் சிறந்தது. வஹைருல் ஹுதா மத்துபிஅ, நேர்வழியில் மிகச் சிறந்தது எது பின்பற்றப்படுகிறதோ அது, பின்பற்றப்பட்டதோ என்று வரும். மத்துபிஅ அதாவது மத்பூ ஆக பின்பற்றப்படக்கூடியதாக இருக்கணும். அது யாருடைய ஹதி அப்படின்னு சொல்லி சொன்னா, யாருடைய நேர்வழி என்று சொன்னா, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழியாக இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய வழிகாட்டலாக இருக்கிறது. என்று சொன்னா எல்லாருடைய வாழ்க்கையின் வெற்றியும் ஹஜ்ரத் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. அது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிர் வ தக்கரல்லாஹ கத்தீரா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் ஒரு அழகானது ஒரு முன்மாதிரி என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலேயும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் என்ன இருக்கின்றது என்பதை நாம் பார்த்து தேர்ந்தெடுத்து அதை பின்பற்றுவதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. வஷர்ரல் அமா அமல் கல்ப், குருட்டுத்தனத்தில் மிக கேடு கெட்டது, ஷர்ணம் மிக கெட்டது, அமல் கல்ப் உள்ளத்தின் குருட்டுத்தன்மையாகும். குருட்டுத்தனம் என்பது ஒரு ஐபாக இருந்தாலும் ஒரு குறையுள்ளதாக இருந்தாலும் அது ஒன்று இருக்குது, கண் குருடாவது. கண் குருட்டுத்தனத்தை கொண்டு பார்வை தெரியாது, உலகத்தை பார்க்க முடியாது, இந்த உலகத்து விஷயங்களை செய்ய முடியாது. இந்த குருட்டுத்தனம் என்பது இந்த உலகத்தோடு முடியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குருட்டுத்தனம் என்பது அது நமக்கு இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலேயும் சரி ஒரு நிரந்தர வெற்றியை விட்டு நம்மை அது பாழாக்கி விடக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் சொல்லப்படுது அமல் கல்ப், உள்ளத்தின் குருட்டுத்தனம் மிக கெட்டதாக இருக்கிறது. உள்ளத்தின் குருட்டுத்தனம் என்பது மிக ஆபத்தானது, பெரும் தீங்கானது. ஒரு தஃப்சீருடைய ஒரு விளக்கத்தில் கூட எழுதியிருக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இப்படி 2 கண்களை தலையிலே வைத்திருக்கிறான், அதே போன்று உள்ளத்துடைய கண்களும் இருக்கிறது. அவனுடைய தலையுடைய கண்கள் குருடாகிவிட்டது, ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கண்களை கொண்டு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அதை கொண்டு விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அது சிறந்ததாக இருக்கிறது. அதே நேரத்துல உள்ளத்தின் கண்கள் அவனுக்கு குருடாகிவிட்டது, ஆனால் கண் பார்வை தலையில் இருக்கக்கூடிய கண்கள் சரியாக இருக்கின்றது என்றால் அது மிக ஆபத்தானது. அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வல் எதல் உல்யா, உயர்ந்த கையாகிறது, ஹைருன் மிகச் சிறந்ததாக இருக்கிறது, மினல் எதி சுஃப்லா தாழ்ந்த கையை விட. உயர்ந்த கை என்பது கொடுக்கக்கூடிய கை, தாழ்ந்த கை என்பது வாங்கக்கூடிய கை. கொடுக்கக்கூடிய கையானது வாங்கக்கூடிய கையை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது. அதிகமா நாம்
கொடுத்து பழக வேண்டும், அதிகமாக வாரி வழங்க வேண்டும். மாறாக அடுத்தவரிடம் யாசம் கேட்பதை விட அதுதான் சிறந்தது. யாசகம் கேட்பது என்பது அது ஒரு ஒரு இழிவான செயல்தான். அதை விட சிறந்தது அதுதான் கீழ்கையாக இருக்கிறது. கீழே வைக்கக்கூடிய கை, மேலே கொடுக்கிற கை உயரமாக இருக்கும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, கீழுள்ள கையை விட மேலுள்ள கைதான் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. வாங்கும் கையை விட கொடுக்கும் கைதான் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. ஒமா கல்ல வ கஃபா ஹைரும் மிம்மா கசுர வ அல்ஹா. எந்த ஒன்று குறைவாக இருக்கிறதோ வ கஃபா இன்னும் போதுமானதாக இருக்கிறது, குறைவாகவும் இருந்தது போதுமானதாகவும் ஆகிவிட்டது, அந்த பொருளானது ஹைருன் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. மிம்மா கசுர எந்த ஒன்று அதிகமானதாக ஆகியிருந்ததோ அல்ஹா இன்னும் வீணாக்கக்கூடியதாக பாராமுகமாக்கக்கூடியதாக இருந்ததோ அதை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது. பொருள் இருக்குது மனிதனுக்கு, அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் குறைவாக இருக்குது, ஆனால் அது அவனுடைய ஹாஜாத் அவனுடைய தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கிறது. இது மிகச் சிறந்தது. எதை விட அவன்கிட்ட அதிகமான பொருள் இருக்குது, ஆனால் அது அவனை வீணாக்கி விடுகிறது. அல்ஹா யுல்ஹினா அவனை பாராமுகமாக்கி விடு. ஷகல அன்பு அவனை ஒரு விஷயத்தை விட்டு, உதாரணமா இபாதத்தை விட்டு, நல்லமல்களை விட்டு, நற்காரியங்களை விட்டு எல்லாம் வீணாக்கி விடுவது, இவ்வாறு அவனை பாராமுகமாக்கி விடுவது இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகமான பொருளை விட போதுமான குறைந்த பொருளே மிகச்சிறந்ததாக இருக்கிறது. மன்னிப்பு தேடுவதிலே மிக கெட்ட நேரம், இந்த இடத்துல ஜமானா வச்சு மிக கெட்ட நேரம் எதுவென்றால் ஹீன யஹ்துருல் மௌத், மௌத் ஒரு மனிதனுக்கு ஹாதிராகும் நேரத்திலே, ஒரு மனிதன் சக்கராத்துடைய ஹாலத்தில் அவருடைய அந்த தௌபாவுடைய நிலையெல்லாம் தாண்டியதுக்கு பிறகு அவன் மன்னிப்பு தேடுவதற்கிறதே மிக கெட்ட நேரமாக இருக்கிறது. அப்போ வாழக்கூடிய காலத்துல எல்லாம் என்ன செஞ்சாரு, நல்லா வாழ்ந்தாரு, பாவங்கள் செய்யறத பத்தி அவர் கவலைப்படல, நல்லமல் செய்யறத பத்தி அவர் எந்தவித யோசனையும் பண்ணல. ஆனா மரணிக்கக்கூடிய நேரத்துல, மரணம் நெருங்கிடுச்சு, இந்த நேரத்துல அவர் என்ன செய்யறாரு, அதாவது மவுத்து வந்துருச்சு, தொண்டையில கருகராவுடைய நிலை நெருங்கிடுச்சு. அந்த நேரத்துல மன்னிப்பு தேடுறது மிக கெட்டது. ஏன்னா அதுல எந்த பயனும் இருக்காது. அதனால கருகராவிற்கு முன்னாள் வரைக்கும் அவருடைய தௌபாவுடைய வாசல் எது வரைக்கும் திறந்திருக்கிறதோ அது வரைக்கும் அவர் தௌபா செய்வது என்பது அவருக்கு நல்லது. அதே போல மன்னிக்கப்படுறதுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ரஹ்மானாக இருக்கிறான், கஃபாராக இருக்கிறான், மன்னித்து விடுவான். ஆனால் அந்த நிலை கர்கரா என்று சொல்லப்படக்கூடிய, உதாரணமாக பிறவனுடைய நிலை, அவன் மரணிக்கக்கூடிய நேரத்துல கேட்ட விஷயம் இருக்குது, அந்த மாதிரி நிலையில கேட்கறது ரொம்ப கெட்டதாக இருக்கிறது. அப்ப அது வர்றதுக்கு முன்னாடி கேட்கறது, மன்னிப்ப அதுக்கு முன்னாடி கேட்கறது. அப்ப மாதிரத்துல என்ன பொதுவா சொல்றது, அவன் செஞ்ச குற்றம் தவறுகள் அதற்கு அவன் என்ன செய்ய போறான், பாவ மன்னிப்பு தர்றான். அதற்கு அதை கொண்டு கிடைக்கக்கூடிய தண்டனை, அதை கொண்டு கிடைக்கக்கூடிய ஆபத்துகளை விட்டு அவன் என்ன செய்யறான், காரணம் தேடி அதை விட்டு தப்பிக்க அவன் மன்னிப்பு தேடுகிறான். உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, ஒரு மனிதன் சூரத்துல் முனாஃபிகீன்ல வரும்போது என்ன செய்யறான், வாழக்கூடிய காலத்துல எல்லாம் வந்துட்டான், அஜல் வந்ததுக்கு பிறகு ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் லா ஸத்தகன்ன வாகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் என்ன செய், தவன் நெருங்கிடுச்சு, இப்போ எனக்கு கொஞ்சம் தாமதப்படுத்து, நான் என்னுடைய பொருளை எல்லாம் செலவு செஞ்சுட்டு நான் நல்லவர்களிருந்து ஆகிவிடுகிறேன் என்று சொன்னா எந்தவித பயனும் அளிக்காது. அதே மாதிரி காஃபிர்கள் நாளை மறுமை நாள் ரப்பனா அபுஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன், அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கண்ணால பார்த்துட்டோம், இன்னும் எல்லாத்தையும் என்ன செய்யணும், செவியேற்றுட்டோம், அதனால எங்களை என்ன செய்ய, இப்போ நாங்கள் என்னை அனுப்புன்னு சொன்னா நல்ல அமல்கள் செஞ்சு உன்னை நம்பக்கூடிய மக்கள்ல இருந்து நாங்கள் ஆகிவிடுவோம் என்று சொல்லுவாங்க. அதுவும் பயனளிக்கக்கூடியது அல்ல. அப்ப அது கெட்டதாக இருக்கிறது. ஷர்ரன் நதாமதி யௌமல் கியாமதி, அதேபோல் வருத்தப்படக்கூடிய காலங்களிலேயே மிக கெட்ட காலமாக யௌமல் கியாமா, கியாமத் நாளுடைய வருத்தமாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஒருத்தன் வருத்தப்பட்டான், கஷ்டப்பட்டான், அதை யோசிச்சான்னு சொன்னா தன்னை திருத்தி கொள்வான். அது இங்க திருத்தலன்னு சொல்லி சொன்னா நாளை மறுமை நாள்ல போய் அங்க கை செய்தப்படுறதை கொண்டு வருத்தமடைகிறதை கொண்டு எந்த பலனும் கிடையாது. வருத்தமடையக்கூடிய நாட்களிலேயே, மிக வருத்தமடையக்கூடிய நேரங்கள் மிக கெட்ட நேரம் மறுமை நாளிலே வருத்தப்படுவதுதான். இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல எந்தவித பாவங்களை நினைச்சு வருத்தப்பட்டது கிடையாது, தௌபா செஞ்சது கிடையாது, தன் வாழ்க்கையின் வெற்றியை நினைச்சு எப்போதுமே ஏங்கினது, கவலைப்பட்டது கிடையாது. அப்படியே வாழ்க்கையை பொடுபோக்குத்தனமாக தாண்டோண்டித்தனமாக கழித்து விட்டு
மறுமை நாள்ல அதை போய் வருத்தப்படுறது இருக்குது, அது மிக கெட்ட ஒரு வருத்தமாக இருக்குது, எந்த பயனும் கொடுக்காது. ஒமினன் நாசி மக்களிலிருந்து மல்லா யத்தி சலாத்த தொழுகையை அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் இல்லா துபுரா பின்னாலே தவிர. துபுரா என்றால் அதாவது தொழுகையுடைய நேரமெல்லாம் முடிந்ததற்கு பிறகே தவிர அவர்கள் தொழுகையை கொண்டு வர மாட்டார்கள். அப்போ தொழுகையை சரியான நேரத்தை தொழாம தொழுகையுடைய நேரமெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அது நிறைவேற்றக்கூடியது இருக்குது, அதுதான் இங்கே சொல்றாங்க துபுரா என்பது. வமின்ஹும் இன்னும் மக்களிலிருந்து, வமின நாசிங்கிறது தான் மக்களிலிருந்து சிலர் மல்லா எத்குருல்லாஹ அல்லாவை நினைவு கூற மாட்டார்கள் இல்லா ஹஜ்ரா வெறுப்புடனே தவிர. ஒரு லைப்போட கிடையாது. ஒரு ஹஜ்ரா என்பது அதாவது லிசான்ல திக்ர் ஓடிட்டு இருக்கும், நாவுல திக்ர் செஞ்சிட்டு இருப்பாரு, நான் உள்ளத்தால அதற்கு வெறுப்பு இருக்கும். அதை என்னது ஒரு உள் 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 உள்ளுடைய ஒரு பாசத்தோட உள் லைப்போட என்ன செய்ய மாட்டார். செல்ல அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லும் போது உள்ளத்திலிருந்து அதை உச்சரிக்கணும், உள்ளத்துல அந்த சிந்தனை இருக்கணும். அது இருக்காம அது இல்லாம செய்யறதுதான் ஹஜ்ரா, வெறுப்போடு செய்யறது. அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் இஹ்லாஸ் இல்லாம செய்வார், தற்குள் இஹ்லாஸ் தான். இஹ்லாஸ் இல்லாம அல்லாவை நினைவு கூற மாட்டார்கள், அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. மின்ஹும் மக்களிலிருந்து சிலர் மக்களிலிருந்து மல்லா எதுக்குருல்லாக அல்லாவை நினைவு கூறுவது என்பது கிடையாது இல்லா ஹஜ்ரா அவர்கள் வெறுத்தவர்களாவை தவிர அல்லாவை நினைவு கூற மாட்டார்கள். ஆலமல் ஹதாயா அல் லிசானுல் கதூப், அதாவது ஆலமா என்றால் மிக பிரமாண்டம், மிக பெரிது, மிகப்பெரியது. அல் ஹதாயா பாவங்களில் தவறுகளிலே மிக பெரியது, தவறுகளிலே மிக பெரியது என்னதுன்னா அல் லிசானுல் கதூப், பொய்யான அதிகமான முறையில் பொய் சொல்லக்கூடிய நாவாக இருக்கிறது. பல் கதூப் என்பது அல் கசீருல் கதூப், அதிகமா என்ன செய்யறது பொய் சொல்லக்கூடியன்னு சொல்றது. அதிகமான பொய் சொல்லக்கூடிய நாக்கு தான் தவறுகளிலேயே மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. வஹைரல் கினா கினன் நஃப்ஸ், சீமாந்தனத்திலே மிகச் சிறந்தது கினன் நஃப்ஸ், நஃப்ஸுடைய சீமாந்தனமாக இருக்கிறது. உள்ளத்தால் போதுமென்ற மனம் கொண்டு வருவது அதுதான் உண்மையான பணக்காரத்தன்மை, சீமாந்தனத்தில் கட்டுப்பட்டதாக இருந்தது, சீமாந்தனத்தில் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மனம் என்று சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி. அப்போ பொருள் வேண்டும் வேண்டும் கேட்கறது உண்மையான போதுமென்ற மனம் கிடையாது. இருப்பதை வைத்து உண்மையான சீமாந்தனம் நிறைய பொருள் இருக்கு, ஆனா பேராசைப்பட்டு கொண்டு இன்னும் அவா பிடிச்ச வண்ணமா அதையே தேடிக்கொண்டு நிலைறான், அப்படிப்பட்டது கிடையாது. இருக்கிறதை வைத்துக்கொண்டு உள்ளத்தால் நஃப்ஸால் என்ன செய்யறான், அதை போதும் என்று நினைக்கின்றானே, அந்த அந்த சீமாந்தனம் தான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது, அந்த பணக்காரத்தன்மை தான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. ஜாதி அத்தக்குவா, கட்டுச்சாதத்தில் மிக சிறந்த கட்டுச்சாதம் அத்தக்குவா இரையச்சமாக இருக்கிறது. கட்டுச்சாதத்தில் மிகச் சிறந்தது எத்தனையோ தயாரிப்புகள் ஏற்பாடுகள் செய்வோம் இந்த உலகத்துக்கு, உலகத்துடைய விஷயத்துக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஜாதி தக்வா வத்தகுனி யா உலில் அல்பாப், தஸவ்வது நீங்க கட்டு சாதத்தை தயார் செஞ்சுக்கீங்க. ஹஜ்ஜுக்கு போற அந்த ஆயத்துல சொல்றான், ஹஜ்ஜுக்கு போகும்போது உலக ரீதியான எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து கொண்டுதான் செல்வோம், வீட்டுக்கும் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவோம். ஆனா அந்த கட்டு சாதத்துல கூட அதுல சிறந்த கட்டு சாதம் நீங்க எதை ரெடி செய்யணும் அப்படின்னா தக்குவா இறையச்சத்தை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தக்குவா தான் சிறந்த கட்டுச்சாதமா இருக்கு. ஒரு அசல் ஹிக்மதி மகாஃபத்துல்லா, ஹிக்மத் நுண்ணறிவு, இல்மு ஞானம், அதனுடைய தலை என்பது மகாஃபத்துல்லா என்றால் அல்லாஹுவை அஞ்சுவது. அல்லாஹுடைய அச்சம் இல்லைன்னு சொல்லி சொன்னா அவருக்கு பாபுல் ஹிக்மத்தி மஸ்தூதுன்னு சொல்லுவாங்க. ஹிக்மத்துடைய நுண்ணறிவுடைய நுணுக்கத்துடைய அந்த வாசல் அடைபட்டு போய்விட்டது. ஹிக்மத்துங்கிறது பெரிய ஒரு நியாமத். ஹிக்மத்தை பக்கத்து ஊத்திய ஹைரன் கத்தீரா, எவர் ஒருவருக்கு ஹிக்மத் ஞானம் என்பது கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர் எல்லா விதமான நலவுகளும் ஹைராத்துகளும் கொடுக்கப்பட்டவராக ஆவார். எல்லா விதமான நலவும் கொடுக்கப்பட்டவர். அப்ப அந்த ஹிக்மத் தான் என்னது சிறந்ததா இருக்குது. அது யாருக்கு கிடைக்கும்? ஒத்தகுல்லாஹ அல்லிமுக்குமுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுத் தருவான் அப்படின்னு சொல்லி
وخير ما وقر في القلوب اليقين. وخيர மிகச் சிறந்தது, மா வக்கர எந்த ஒன்று, மா சபத்த எந்த ஒன்று உள்ளத்திலே நிலைத்திருக்குமோ, ஃபில் குலூபி உள்ளத்திலே எந்த ஒன்றை நிலைத்திருக்குமோ அதில் மிகச் சிறந்தது அல் யக்கீன் நம்பிக்கையாக இருக்க, அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய உறுதிப்பாடாக இருக்கிறது. உள்ளத்துல எதை உறுதி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அந்த உறுதி கொள்றது எவ்வளவு விஷயங்கள் உலகம் இருக்கும், துனியா இருக்கும், எத்தனையோ விஷயத்த மனுஷன் செய்வான், தனக்குன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி அதை நினைச்சு பார்க்க வச்சிருப்பான். ஆனா உண்மையிலேயே உள்ளத்துல நிலைநிறுத்தி வைக்க வேண்டியது, உள்ளத்துல பாக்கியா வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை தான். அதுதான் என்ன செய்யும், அசலான விஷயமா. அதைத்தான் அங்க சொல்றாங்க. மற்ற விஷயத்த உள்ளத்துல வைக்கிறது கிடையாது. மற்ற விஷயத்த உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையான இது கிடையாது. மாறாக உள்ளத்துல நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய, அந்த ஒளி தரக்கூடிய, அதெல்லாம் அது மாதிரி சந்தேகத்துடைய அந்த இருளை நீக்கக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம் அப்படின்னு சொன்னா யக்கீன், உறுதியான உள்ளத்துல யக்கீன் தான் இருக்கணுமே ஒழிய என்ன வந்துடக்கூடாது, சந்தேகம் ரைப் என்பது இருக்கிறது பயனற்றதாக இருக்குது. உள்ளத்துல உறுதிப்பாடாக வைக்க வேண்டிய விஷயம் யக்கீனாக இருக்கிறது. வல் இர்த்தியாபு மினல் குஃப்ரி, சந்தேகம் கொள்வது என்பது குஃப்ரில் இருந்து உள்ள விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல, மார்க்கத்துடைய விஷயத்துல, கைப நம்புற விஷயத்துல சந்தேகம் கொள்வது குஃப்ருடைய விஷயத்திலிருந்து இருக்கு, குஃப்ராக இருக்கிறது, குஃப்ரிலிருந்து உள்ளது. எதிலையுமே சந்தேகம், குர்ஆன்ல சந்தேகப்படக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள்ல சந்தேகம் வந்துடக்கூடாது, சொர்க்கம் நரகத்துடைய விஷயத்துல சந்தேகம் வந்துடக்கூடாது. அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் தீனுடைய விஷயங்கள், ஷரியத்துடைய விஷயங்கள் இருக்கிறதோ அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இருக்க வேண்டும். நியாஹத மின் அமலில் ஜாஹிலியா, ஒப்பாரி வைத்தல் என்பது ஜாஹிலியாவுடைய அமல்களிலிருந்து கட்டுப்பட்டதாக இருக்கிறது. ஜாஹிலியா காலத்துடைய, அறியாமை காலத்தினுடைய செயல்பாடுகளிலிருந்து உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. வல் குலூல மின் ஜுசாஇ ஜஹன்னம், குலூல் என்பது மோசடி செய்வது, ஏமாற்றுவது. பொதுவாக அந்த கனிமத்துல மோசடி செய்வதற்கு குலூல் என்று சொல்லுவாங்க. அது மின் ஜுசாஇ ஜஹன்னம். குலூல் என்பது மோசடி செய்வது, பொதுவாக கனிமத்துடைய பொருளை மோசடி செய்வது, போர்க்காலத்துல போர்ல கிடக்கூடிய கனிமத்துல மோசடி செய்வது மின் ஜுசாய் ஜஹன்னம், நரகத்துடைய குவியல்களிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. ஜுசானா பொதுவா எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு குவியல் மாதிரி வைக்கிறதுக்கு சொல்லுது. பொதுவா மணல் குவியலுக்கு சொல்லுது. மணல் குவியத்துக்கு எல்லாமே சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்புக்கு, ஒரு கூட்டத்துக்கு, ஒரு குவியலுக்கு தான் ஜுசா என்று சொல்லுவோம். இந்த இடத்துல மணல் குவியலாக இருந்தாலும் சரி அதுக்கு சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல நரகத்துடைய குவியலே இதுதான், நரகத்துடைய குவியலில் இருந்து உள்ளதுதான் மோசடி செய்வது, கனிமத்துடைய பொருளில் மோசடி செய்வது என்பது. வல் கன்ஸ கையும் மினன்னார், கன்ஸ் என்பது பொக்கிசம், பொக்கிசம் என்பது கையுன் நெருப்பாக இருக்கிறது, மினன்னாரி அதாவது சூடு போடுவதாக இருக்கிறது, நரகத்திலிருந்து சூடு போடுவதாக இருக்கிறது. கன்ஸுங்கிறது பொதுவாக பொக்கிசம் என்ன செய்யறது, சேர்த்து சேர்த்து வைக்கிறது. எப்படி சேர்க்கிறது, அதற்குரிய ஹக்கை நிறைவேற்றாம, அதற்குரிய சக்காத்துகளை கொடுக்காம பொருளை அபகரித்து சேர்த்து வச்சுக்கிறது. பொருளை என்ன செய்யறது, சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது, சம்பாதிச்சு. வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا لا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم என்பதாக அந்த ஆயத்துல வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல கனஸ்தும் என்பதாக வருது, சேர்த்து வைக்கிறது. எப்படி சேர்க்கிறாங்க, அது ஜக்காத்து கொடுக்கறது இல்லை, அதுக்குரிய ஹக்கை நிறைவேற்றுறது இல்லை, பதுக்கி நிறைய மால் சேர்க்கணுங்கிற பேராசையில எல்லாத்தையும் கொடுக்காம வச்சுக்கிறது. இந்த பொருள் நாளைக்கு என்ன செய்யும், அவருக்கு அந்த பொருளை கொண்டே சூடு போடப்படும். ஜிபாகும் விழாப்புறங்கள்ல அவங்களுக்கு குரான்ல வர மாதிரி யோம யுஹ்மா அலைஹா ஃபீ நார் ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும், ஜிபாஹுஹும் என்பது நெற்றி பகுதியில இருக்கு, நெற்றிலையும் ஜுனூபுகும் விழாப்புறத்திலையும் வதுஹூருஹும் முதுகு பகுதியிலையும் அதுல சூடு போடப்படும் என்பதாக குரான்ல சொல்லப்படுறதை பார்க்கலாம். அதனால பொருளை தான தர்மங்கள் செய்யறது, அதற்குரிய ஜக்காத்துடைய கடமையை அறிஞ்சு தெளிவான முறையில கணக்கெடுத்து ஒப்படைக்கிறது மேல பொறுப்பாக இருக்கு. கன்ஸ கையும் மினன்னாருங்க மாதிரி வஷ்ஷஅர இங்க வல் குலூல எல்லாமே ஜபர் வச்சு தான் படிக்கணும், இன்னோட சேர்றது. வஷ்ஷஅர மின் மஸாமிரி இப்லீஸ்,
கவிதை படிப்பது என்பது ஷைத்தானுடைய கருவிகளிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. மசாமிர் என்பது மிஸ்மாருக்கு மிஸ்மார் கவிதைகளுக்கு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துல ஒரு அர்த்தம். ஒரு மிஸ்மார் ராயினா இந்த ராயுடைய அந்த ஒதுக்கி சொல்றது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வர மாதிரி மசாமீர் இப்லீஸுடைய கருவிகளில் இசையமைக்கக்கூடிய இசையை எழுப்பக்கூடிய கருவி, ஓசை எழுப்பக்கூடிய அந்த கருவியிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. இசை கேட்பது என்பது கூடாது, ஹராம் என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி என்னது, இசைங்கிறது லஹுல் ஹதீஸ்ல சேர்ந்தது. அதாவது வீணான விஷயங்கள், ஷரியத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள்ல கட்டுப்பட்டதாக இருக்குது. அப்ப அது என்ன அப்படின்னு சொன்னா ஷைத்தாண்டிய கருவிகளிலிருந்து உள்ளதாக, இசைக்கருவிகளிலிருந்து உள்ளதாக இருக்கிறது கவிதை என்பது. கவிதை என்பது ஷைத்தாண்டி இசைக்கருவிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற பல விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெளிவான முறையில நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்கியங்களும் பல கருத்து ஆழ நயங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. நாம் அதனுடைய விளக்கங்களை படிக்கிறோம், தெரிந்து கொள்வோம், அதன்படி அமல் செய்வோம். இன்னும் இதனுடைய தொடர் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த பாடங்களில் நாம் காண இருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.